ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதிக்கு முன்பாகவே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் வீடு தேடி வந்து சேரதான் போகுது. விலை மதிப்பில்லாத அற்புதமான ஒரு பரிசையும் உனக்காக உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்து சேர்க்கத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. இனிமே நீ கலங்கவே வேண்டாம். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே இனி உன் வாழ்வில் உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வந்து சேரப்போகுது. இத்தனை நாளா எது நடக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தியோ, எது தள்ளி தள்ளி போகுது தாமதமாகுதுன்னு கலங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ, அது அனைத்தையும் உனக்காக சிறப்பாக முடிச்சு தர்றதுக்கு உன் சாயப்பா நான் தயாராயிட்டேன். இந்த உலகத்துல மகிழ்ச்சியாக வாழ்வதென்பது சுலபமான விஷயம்தான். ஆனா மகிழ்ச்சியாக இருப்பது போல மத்தவங்க முன்னால நடிக்கிறது என்பது கஷ்டமான விஷயம் அல்லவா? உன் வாழ்க்கையில உனக்கும் சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அது அத்தனையும் மறைச்சுக்கிட்டு அடுத்தவங்க முன்னால மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமாக வாழ்வது போல காட்டிக்கொள்வதற்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுற பிரயத்தனம் பண்றன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். உன்னை பத்தி யார் என்ன நினைச்சா உனக்கு என்னன்னு யாரை பத்தியும் கவலைப்படாம உன்னுடைய வேலைகளையும் நீ என்ன செய்யறியோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னை பத்தி உனக்கு தெரியாததையா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் செல்லமே. வாழ்க்கையில நீ வலியையும் வேதனையும் அனுபவித்தாலும் அதன் மூலமாக நீ உயர்ந்த இடத்திற்கு நிச்சயமாக வருவாய். உன் வாழ்க்கையில இனி நான் சிறந்த வழிகளைத்தான் உனக்கு காட்ட போறேன். ஒரு சிலர் பேசும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனா செயலில் அந்த நேர்மையும் நாணயமும் ஒருபோதும் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் என்பதை உனக்கு சீக்கிரம் அடையாளம் காட்டுறேன். நீயும் மனிதர்கள் போடும் முகமூடியை தாண்டி யார் என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பழக்கம் வை. சில பேர் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதவங்க, உன் குணத்துக்கு ஒத்து வராதவங்க, கெடுதல் செய்யறவங்க, கெடு நினைக்கிறவங்கன்னு தெரிஞ்சா அவர்களை கண்டும் காணாமல் கடந்து போக பழகிக்கோ என் செல்லமே. அப்படி உன் வாழ்க்கைக்கு சரிவராதவர்களையும் ஒத்து வராதவர்களையும் உன் குணத்தோடு ஒத்து போகாதவர்களையும் நீ கடந்து போனாதான் உன் மனசுக்கு ஓரளவுக்காவது நிம்மதி கிடைக்கும். நீ உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அடையணும்னு ஆசைப்பட்டு தேடி தவிக்கிறாய். ஆனால் தேடல்கள் குறையும் போது வாழ்க்கையின் ரசனையும் குறைந்து போகும். உன் எல்லைகளும் சுருங்கி போயிடாம தேடல்கள் அதிகமாக்கி கொண்டு அதை அடைவதற்கான சரியான முயற்சிகளையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் தான் நீ இழப்பாயே தவிர உண்மையாக உனக்கு எந்த இழப்பும் வர நான் விடமாட்டேன். உண்மையிலேயே கெட்ட உறவுகளையும் கெட்ட மனிதர்களையும் இழப்பது கூட உன் வாழ்க்கைக்கு ஒரு வகையில் வெற்றிகரமாகவே இருக்கும். இருட்டுல கூட ஒரு விஷயம் அழகா இருக்குதுன்னா அது நிலவாகத்தானே இருக்கும். அப்படி இருள் நிறைந்த உன் வாழ்க்கையையும் நான் அழகாய் மாத்ததான் போறேன். அதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இருள் நிறைந்த உன் வாழ்க்கையை ஒளி நிறைந்த ஜொலிஜொலிப்பான பிரகாசம் நிறைந்த சந்தோஷம் மிகுந்த வாழ்க்கையாக நான் மாத்தி தருவேன். கோபம் வரும்போது அடுத்தவங்கள சுலபமா ஒரு அடி அடிச்சிடலாம். ஆனா அப்படி கோபம் வரும்போது உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு எழுந்து நிற்கும் கையையும் தாழ்த்திக்கிட்டு அமைதியா இருப்பதென்பது கஷ்டமான விஷயம் அல்லவா? ஆனா அப்படி நீ உன் மனத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கோபத்திலும் அமைதியா இருக்க பழகிக்கிட்டினா அதுவே உன் வாழ்வில் நீ வெற்றியை பெறுவதற்கான ஆரம்ப அறிகுறிதான். ஏன்னா எப்போதுமே உன் மனசும் உன்னுடைய கைகளும் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணுமே தவிர நான் அவசரப்பட்டுட்டேன், நான் ஆத்திரப்பட்டுட்டேன், எதையாவது தவறா சொல்லிட்டு வந்து காரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே. அப்படி உன் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காம அதை இஷ்டத்துக்கு உன் வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் உன் வாழ்க்கையோடையும் உன் மனசோடையும் நீ போராடிக்கிட்டே தான் இருக்கணும். எப்போதும் மனதில் இருக்கும் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் மனுஷனால நிம்மதியா வாழ முடியும். நீ உன்னை சுற்றி இருக்கும் அன்புக்குரியவர்களிடம் மனம் திறந்து பேசு. ஆனா மனசுல பட்டதையெல்லாம் பேசாம எதை பேசணும், எங்க பேசணும், யாருக்கிட்ட பேசணும்னு புரிஞ்சு பேசு. உன்னுடைய சொந்த மனசு எப்படிப்பட்டதாக இருக்குது நீ தெரிஞ்சுக்கிட்டாலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என் செல்லமே. உன்னால எதையாவது செய்ய முடியும் என்ற உண்மையை உன் மனசு கற்பனை செய்யும் வரை நீ 100% உண்மையாக அதை நம்பும் வரை உன்னால செய்ய முடியாது. மொத்தத்துல உன் மனசு உன் கட்டுப்பாட்டுல இருப்பது மட்டும் முக்கியமல்ல, எல்லா விஷயங்களையும் உன்னால் சிறப்பாக செஞ்சு சாதிக்க முடியும் என்ற எண்ணமும் உன் மனசுக்குள்ள வரணும். உன் மனசளவுல நீ ஒரு விஷயத்தை முழுவதுமாக நம்பினால் அதை நானே உனக்கு சிறப்பாக வெற்றிகரமானதாக முடிச்சு கொடுப்பேன். உன் மன அடிமைத்தனத்திலிருந்து நீ உன்னை முழுவதுமாக விடுவித்துக்கொள். நீ சொல்றதுதான் உன் மனசு கேட்கணுமே தவிர உன் மனசு ஆடுற ஆட்டத்துக்கு நீ ஆடக்கூடாது.